சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அமானுஷ்ய மர்ம கதைகளின் சூப்பர் ஸ்டார் இந்திரா சௌந்தரராஜன் போகர் சித்தரை பின்னணியாக வைத்து அவர் எழுதிய சூப்பர் டூப்பர் ஹிட் நாவல் இறையுதிர்காடு இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பிளே ஐகானை கிளிக் பண்ணி இறையுதிர்காடு கேளுங்க. ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தான்ல இருக்கிற பயங்கரவாதிகள் முகாம்களை குறி வச்சு இந்தியா தாக்குதல் நடத்தினாங்க. பதிலுக்கு பாகிஸ்தானுடைய ராணுவம் இந்தியா மேல தாக்குதல் நடத்தினாங்க. இந்தியா அதெல்லாம் முறியடிச்சு தகுந்த ஒரு பதிலடியும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இப்ப வந்து தாக்குதல் நிறுத்தம் சீஸ்ஃபயர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த பிரச்சனையை நிக்குது. இதுல வந்து பல்வேறு கேள்விகள் ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சது. இந்த சீஸ்ஃபயருக்கு பிறகு ஏன் அமெரிக்கா இதுல தலையிட்டாங்க? பகல்காம்ல நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் என்ன ஆனாங்க? அவங்க இந்த இந்தியாவுடைய ஆபரேஷன் சிந்தூர்ல கொல்லப்பட்டாங்களா? இல்ல அவங்களை கைது பண்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்படின்னு பல்வேறு கேள்விகளை அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றா வந்து கேட்டுக்கிட்டே வராங்க. இப்போ அந்த வரிசையில ஒரு கேள்வி வந்திருக்கு. எதன் அடிப்படையில அப்படின்னா, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் ஒரு மீடியாவுக்கு வந்து பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாரு. அதுல பாகிஸ்தானுக்கு நாங்க தகவல் கொடுத்துட்டு தான் அட்டாக் ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ அதை வந்து ராகுல் காந்தி டாக் பண்ணி என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு முன்னாடியே தெரிவிச்சுட்டு நீங்க இந்த அட்டாக் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கிரைம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அப்படி சொல்லி உங்களுக்கு யார் உத்தரவு போட்டது? இந்தியாவினுடைய விமானப்படை விமானங்கள் எத்தனை வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிற கேள்விகளை ட்விட்டர்ல கேட்டிருக்காரு. ஆமா, ஒரு தடவை கேட்டாரு, கேட்டுட்டு அதை பின் பண்ணியும் வச்சிருக்கிறாரு. இப்ப திரும்ப 2வது முறையும் கேட்டிருக்காரு. நீங்க அமைதியா இருக்கீங்களே, திரும்பியும் கேட்கிறேன். நீங்க பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தகவல் கொடுத்ததால நம்ம இந்திய விமானப்படையோட விமானங்கள் எத்தனை நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்க நாட்டு மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி திரும்பியும் கேள்வி கேட்டிருக்காரு. ஆமா, அதை தொடர்ந்து நிறைய விவாதங்கள், நிறைய கேள்விகள் வைக்கப்படுது. என்னன்னா, பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தகவல் கொடுத்துட்டாங்கன்னா, இந்திய அரசாங்கம் தான் சொல்றாங்க பாகிஸ்தான் அரசாங்கம் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க, சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னும் போது, அப்படி ஒருவேளை முன்னாடி நம்ம தகவல் கொடுத்தா அந்த தீவிரவாதிகளை அந்த அரசாங்கம் அவங்க எச்சரிச்சு அங்கிருந்து வெளியேற சொல்லியிருக்க மாட்டாங்களா? அப்புறம் தாக்குதல் நடத்தி என்ன பயன் அப்படிங்கிற மாதிரியான விவாதங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் மத்திய வெளியுறவுத்துறையில இருந்து இப்போ வந்து அதை மறுத்திருக்காங்க. அப்படி இல்ல, வேற மாதிரி மாத்திட்டாங்கன்னு சொல்லி. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜெய்சங்கர் சொல்றது என்னன்னா, அட் தி ஸ்டார்ட் ஆஃப் த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நாங்க தாக்குதலை தொடங்கின பிறகு தான் நாங்க வந்து பாகிஸ்தானுக்கு இந்த தகவலை சொன்னோமே தவிர முன்னாடியே சொல்லிட்டு அதுக்கப்புறமா தாக்குதலை தொடங்கல அப்படிங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய விளக்கமா இருக்கு. ஆமா, இப்ப பிஐபி வந்து அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு ராகுல் காந்தி. அதை ஃபேக்ட் செக் பண்ற மாதிரி வந்து ரீட்வீட் பண்ணி இதுல வந்து தகவல் எல்லாம் திரிக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லவே இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்லாம் பதிவு போட்டிருக்காங்க. இருந்தாலும் காங்கிரஸ்ல இருந்து விடாம பல கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த விவகாரங்களை ஒட்டி நிறைய கேள்விகளுமே மக்கள் மனசுலயும் இருந்தது, அரசியல் கட்சிகள் மனசுலயும் இருந்தது. நம்ம கூட நேற்று கமெண்ட் ஷோலாம் நிறைய கேள்விகள் வந்து முன் வச்சிருந்தோம். எந்த கேள்விக்குமே இன்னும் மத்திய அரசுல இருந்து தெளிவா ஒரு பதில் வரல. இந்த பகல்காம் தாக்குதலை ஒட்டி ஆபரேஷன் சிந்தூர் இப்படி பல விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் என்ஐஏ இதை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதை ஒட்டின வழக்குகள் எல்லாத்தையும் பல மாநில காவல்துறைக்கும் இதை பத்தின தகவல்லாம் கொடுத்து விசாரிக்கலாம் சொல்லியிருக்காங்க. உளவுத்துறையில இருந்து நிறைய விஷயங்கள் கிடைச்சதன் அடிப்படையில ஒரு 8 பேரை கைது பண்ணியிருக்கதா சொல்றாங்க. இந்த 8 பேர்ல முக்கியமா வந்து ஒருத்தவங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க தேசிய அளவுல. யாரு அப்படின்னா, ஜோதி மல்கோத்ரா அப்படிங்கிற ஒரு யூடியூபர். இவங்க வந்து டிராவல் வித் ஜோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. பல நாடுகளுக்கும் போய் வீடியோலாம் போட்டிருக்காங்க. ஒரு டிராவல் விளாகரா இருக்காங்க. பகல்காமுக்கும் போயிருக்காங்க, பாகிஸ்தானுக்கும் போயிருக்காங்க. அந்த வீடியோக்கள்லாம் இருக்கு. இதை ஒட்டி வந்து அவங்கள வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. இதுல என்னன்னா, இவங்களோட லேப்டாப்ல வந்து சில ரகசிய தகவல்கள்லாம் கிடைச்சிருக்குன்னு அதிகாரிகள்லாம் சொல்றாங்க. பட் அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் அவங்கள பத்தி டீட்டெயிலா இன்னும் வெளியே வரல. அவங்களோட தந்தை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததா சொல்லி சிலர் ஒரு 5-6 பேர் வந்தாங்க. வந்து நீங்க பாகிஸ்தானுக்கு அதிகாரிகளுக்கு நிறைய தகவல்லாம் கொடுத்தீங்க, உளவு பாக்குறீங்க இங்க இருந்தே அப்படின்னு சொல்லி தான் கைது பண்ணி கூப்பிட்டு போனதா சொல்றாங்க. ஆனா இங்க பாகிஸ்தானுக்கு அவங்க போனதுக்கு நம்ம நாடு அனுமதியோட தான் போயிருக்காங்க, விசா வாங்கியிருக்காங்க, இங்க எல்லா செக்யூரிட்டி செக்கும் முடிச்சுதான் போயிருக்காங்க. அப்படி எதுவுமே பொண்ணு பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. ஆமா, பட் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல ஷேஷாத் வஹாப் அப்படிங்கிற ஒரு நபரையும் வந்து அங்க இருக்கிற ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இவர் அடிக்கடி பாகிஸ்தான்ல இருந்து ஸ்மக்லிங், அதாவது கடத்தல் மூலமாக பொருட்களை இங்க கொண்டு வந்து இங்கிருந்த பொருட்கள் அங்க கொண்டு போயும்
சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் ISI அப்படிங்கிற அந்த பாகிஸ்தானுடைய உளவுத்துறையோட இவருக்கு ஏதோ தொடர்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையிலும் இவரை கைது பண்ணியிருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி பாஜகவோட மத்திய பிரதேச அமைச்சர் குன்வர் விஜய் ஷா வந்து சோஃபியா குரேஷி அவங்கள பத்தி கொஞ்சம் கொச்சையா பேசியிருந்தாரு. பயங்கரவாதிகளோட சகோதரிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து பொது மேடையில பேசியிருந்தாரு. அதை உச்சநீதிமன்றம் கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தாங்கல்ல. இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அதாவது அவங்க யார் மனசாவது புண்பட்டு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல இன்னும் உச்சநீதிமன்றம் கோபமாயிட்டாங்க. அவர் பண்ணதே மிகப்பெரிய தப்பு, இதுல ஏதாவது புண்பட்டு இருந்தா மன்னிச்சிருங்கன்னு ஒரு மட்டமான வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காருன்னு சொல்லி திரும்பியும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, உச்சநீதிமன்றம் விடுறதா கிடையாது. ஆமா, விடுறதா இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் ஆல்ரெடி இந்தியா வந்து நம்மளோட நிலைப்பாட்டை பத்தி சொல்றதுக்காக ஒரு குழு அமைச்சு பல நாடுகளுக்கும் அவங்க போய் பயங்கரவாதத்துக்கு எதிராக நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறது சொல்ல போறதா சொல்லியிருந்தாங்கல்ல. இந்த முடிவு வெளியான சில மணி நேரத்திலே பாகிஸ்தான்லயும் ஷபாஸ் ஷெரீப் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நட்பு நாடுகளுக்கு நம்ம ஒரு குழு அனுப்பிச்சு நம்மளோட நிலைப்பாடு என்னங்கிறத நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு டீம் ரெடி பண்ணி. என்னன்னு சொல்லுவீங்க? என்னன்னு சொல்லுவாருன்னு தெரியல. ஏதாவது இந்தியாவை பத்தி தப்பா சொல்லுவாரு. இதுதான் அவருக்கு வேலை. அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரே சொல்றாரு, 30 ஆண்டுகளாக மேற்கத்திய நாடுகளாலதான் நாங்க இந்த பயங்கரவாத செயல்கள்லாம் அனுமதிச்சுக்கிட்டு இருந்தோம்ட்டு. எனக்கு தெரிஞ்ச அமெரிக்காவை போட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாடா போய் நீங்க சொல்லிதானே இதெல்லாம் செஞ்சோம் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரைம் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை, இந்த அறக்கட்டளை வந்து ரொம்ப நாளா இயங்கிட்டு இருக்கு. அந்த அறக்கட்டளைக்கு முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் அவர் பரிந்துரைச்சன அடிப்படையில அவங்க ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விருது கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நாடாளுமன்றத்துல சிறப்பாக செயல்படுற எம்பிக்களுக்கு வந்து விருது, அந்த சான்சாத் ரத்னா அப்படிங்கிற அந்த விருது வந்து கொடுக்கப்படுது. அப்படி இந்த ஆண்டும் 17 எம்பிகளுக்கு சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில அந்த விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த திமுகவினுடைய MP CN அண்ணாதுரை அவருக்கும் சிறப்பான செயல்பாடு காட்டிய MP அப்படிங்கிற அந்த விருதை வந்து கொடுக்குறாங்களாம். ஓகே, ஆமா, 17 எம்பிக்கள் கொடுத்துருக்காங்க. அதுல G வாரணாசி தொகுதி MP அவர்தான் சிறந்த MP, சிறப்பா செயல்படல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நிஷிகாந்த் துபே பாஜகனுடைய MP, அவர் வந்து சிறப்பாக செயல்படுற ஒரு MP அப்படிங்கிற இந்த லிஸ்ட்ல வந்து சேர்த்திருக்காங்க. என்ன அப்படி சிறப்பா செயல்பட்டாரு? வெறுப்ப பரப்புனாரு. ஆமா, அது வந்து வெளியே தான் பரப்புனாரு, நாடாளுமன்றத்தை உள்ள இல்லன்றனால அப்படி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் கொடுத்திருக்காங்க. சரி சரி, என்னதான் இருந்தாலும் மோடிக்கு கொடுக்காதது பெரிய இதுதான். ஏன்னா ஒரு சிறந்த எம்பினா அவர் தான், சிறந்த தொகுதினா வாரணாசி தான் இந்தியாலே. நம்புறீங்க தானே? நம்பித்தானே ஆகணும். சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அதானி நிறுவனம், நம்ம நாடாளுமன்றம்னாலே அதானி அதானின்னு எதிர்கட்சிகள் பேசிட்டு இருப்பாங்க. பட் அந்த இதெல்லாம் காதலே விழுகாத மாதிரி தானே போயிட்டு இருப்பாங்க. அதனால வந்து அதானி வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதானி குழுமத்துல இருந்து அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அந்த நிறுவனம் அமெரிக்க நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்ன ஒப்பந்தம்னா, ஸ்பார்டன் அப்படிங்கிற அந்த அமெரிக்க நிறுவனம் நீர்மூழ்கி கப்பல் வழியா தாக்குதல் நடத்துறாங்கல்ல, அதை தடுக்கிறதுக்கான தொழில்நுட்பங்கள்ல அந்த கருவிகளை உற்பத்தி பண்றதுக்கான ஒரு ஒப்பந்தம் தான் போட்டிருக்காங்க. சோ இந்தியாவோட டிஃபென்ஸ் விஷயத்துக்குள்ளேயும் வந்து அதானி குழுமம் வருது. இது வந்து எதிர்கட்சிகள் இப்பவே கொஞ்சம் கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கும் பதில் வராது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த கைலாசம் ஆரம்பிச்ச மாதிரி இவர் ஒரு தனி நாடு மட்டும்தான் ஆரம்பிக்கல, மற்றபடி எல்லா பிசினஸ்லயும் இருக்காரு அவரு. பாதுகாப்புத்துறை மற்றும் வேளாண் துறைக்கு பயன்படுற வகையில சில சேட்டலைட்களோட PSLV 61 அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை வந்து இஸ்ரோ தரப்புல நேத்து காலையில ஏவுனாங்க. ஆனா துரதிருஷ்டவசமாக அது 3ஆம் நிலை பிரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ் சக்சஸ்ஃபுல்லா பிரிஞ்சு 3ஆவது நிலை பிரியும் போது அது வந்து அந்த பாதை தவறாக மாறி ஒரு தொழில்நுட்ப கோளாறால அந்த ராக்கெட்டை ஏவுதல் அப்படிங்கிறது தோல்வியில முடிஞ்சிருக்கிறதாக இஸ்ரோவினுடைய தலைவர் நாராயணன் வந்து அறிவிச்சிருக்காரு. ஆமா, இஸ்ரோல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, திரும்ப மீண்டு வருவோம் தவறுகள் ஆராய்ஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா திரும்பியும் வெற்றிகரமா விண்ல செலுத்துவாங்க. பஹல்காம் தாக்குதல், அதுக்கப்புறம் ஆபரேஷன் சிந்தூர், இதையெல்லாம் தொடர்ந்து இந்தியாவுக்குள்ள அங்கங்க பயங்கரவாத செயல்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால உள்துறை கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படையினர், ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் எல்லாருமே வந்து ஒரு விழிப்போட இருங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில ஹைதராபாத்ல 2 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. சிராஜுர் ரஹ்மான், சயித் அமீர் அப்படிங்கிற அந்த 2 பேரும் ஒரு வெடிகுண்டு தாக்குதலை நடத்துறதுக்காக சதி செயல்ல திட்டமிட்டு இருந்ததாகவும் அதுக்கு முன்னாடியே அவங்களை கண்டுபிடிச்சு கைது பண்ணியிருக்கிறதாகவும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா காவல்துறை 2 பேரும் சேர்ந்து வந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆந்திராவில் விஜயநகரம் அப்படிங்கிற அந்த பகுதியில அவங்க இருந்த இடத்துல
இந்த அமோனியம், இந்த வெடிகுண்டு தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருந்ததாகவும் அதை கையும் களவுமாக பிடிச்சிருக்கிறதாகவும் காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் போல அங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹைதராபாத்னு சொன்னீங்க, அங்க வந்து அடையாளமே அது சார்மினார் தான். அந்த சார்மினார் பக்கத்துல ஒரு குடியிருப்புல ஒரு பயங்கர தீ விபத்து நடந்திருக்கு. இந்த தீ விபத்துல 17 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க பரிதாபமா. இதுல 8 பேர் வந்து குழந்தைகள், அதுவும் வந்து 10 வயசுக்கு உள்ள குழந்தைகள்னு சொல்றாங்க. அவங்களால வெளியே வர முடியல, ஒரு சின்ன இடம்ங்கிறதுனால அங்க மீட்பு பணியும் ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு தீயணைப்புத்துறை சொல்றாங்க. நம்ம சார்மினார் பகுதியில வந்து இருக்கிற கட்டடங்கள்லாம் ரொம்ப பழமையான கட்டடங்களா இருக்கும். ஸோ அந்த காலத்துல கட்டும்போது அதுல இருந்து ஈஸியா வெளியே வர்றதுக்கு முடியாத அளவுக்கு தான் இருக்கும் அந்த மாதிரியான கட்டடங்கள்ல. ஸோ அதுல இந்த இறந்த 17 பேருமே வந்து சிக்கியிருக்காங்க. தீ விபத்து ஏற்பட்டிருக்கு, காலையில ஒரு 6 மணி போல ஏற்பட்டிருக்கு போல இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 17 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் சோகமாக அமைஞ்சிருக்கு. கடந்த சில மாதங்களாக நம்ம ஒரு செய்தி, ஒரே பேட்டர்னான செய்தி வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். குற்ற செயல் தான். என்னன்னா, ஈரோடு, பல்லடம் போன்ற இந்த கொங்கு மண்டல பகுதிகளில் இருக்கிற தோட்டத்து வீடுகளில் இருக்கிற முதியவர்களை டார்கெட் பண்ணி ஒரு கும்பல் வந்து கொலை பண்ணி நகைகளை வந்து எடுத்துட்டு போனதாக தொடர்ந்து செய்திகள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த மாசம் கூட அப்படி நடந்துச்சு. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அப்படிங்கிற அந்த பகுதியில் இருந்த 2 முதியவர்களை தோட்டத்து வீட்டில் அடிச்சு கொண்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு 12 சவரன் நகையை வந்து கொள்ளையடிச்சிட்டு போனதாக தகவல் வந்துச்சு. இது கடுமையான கண்டனங்களை வந்து கூச்சிச்சு. ஏன்னா பொலிட்டிக்கலாகவும் இது பெரிய பிரச்சனையாச்சு. ஏன்னா ஒரே பேட்டர்ன்லயே நடந்துகிட்டு இருக்கு கொலை அப்படின்னும் போது காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ அந்த வழக்குல ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கிறதாக மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் சொல்லியிருக்காரு. இந்த சிவகிரி கொலை வழக்கை நாங்க விசாரிச்சதுல 4 பேரை வந்து கைது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து மாதேஸ்வரன், ஆட்சியப்பன், ரமேஷ் அப்படிங்கிற அந்த 3 பேரும் இவங்க அங்க இருந்து கொள்ளையடிச்சா அந்த நகையை ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு நகைக்கடை உரிமையாளர் அவர் வந்து உருக்கி வந்து விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதாகவும் 4 பேரை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கால் தடம், அந்த சம்பவ இடத்துல நடந்த கால் தடம் எல்லாமே பொருந்தி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கொலை செய்யப்பட்டவர்களுடைய செல்போனும் இவங்க கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பல்லடத்துல சில மாதங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு கொலை நடந்துச்சு. அந்த கொலைக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இனிமே இது மாதிரி நடக்காத அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை. இன்னொரு விஷயம் என்னன்னா, அரக்கோணத்துல ஒரு கொடுமை நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பெண் அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க திமுக நிர்வாகி ஒருத்தர் மேல. அந்த திமுக நிர்வாகி யாருன்னா தெய்வ செயல் பேரு. பண்ணதெல்லாம் பார்த்தா பாவச் செயல்களா தான் இருக்கு. என்ன அப்படின்னா, அரக்கோணம் மத்திய ஒன்றிய இளைஞரணி, திமுக இளைஞரணியில இவர் வந்து பொறுப்புல இருக்காரு, துணை அமைப்பாளராக இருக்காராம். அதே மாதிரி உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகியாகவும் இருக்காரு. இவர் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணதுக்கு அப்புறம் வந்து பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதை வச்சுதான் அந்த பெண்ணுக்கு இவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சிருக்குதா இப்ப புகார் கொடுத்துருக்காங்க. புகாரையுமே முதல்ல காவல்துறை ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. நம்ம நிருபர் லோகேஸ்வரன் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் தரப்புல வந்து பேசியிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்யாணம் ஆனவொடனே என்னை வந்து சென்னைக்கு கூட்டிட்டு போனாரு. போனதுக்கு அப்புறம் தான் இவரோட லட்சணம் எனக்கு தெரிஞ்சது. இங்க நிறைய திமுக பிரமுகர்கள் கிட்ட என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் சொல்றதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு, நான் சொல்றவங்களோடலாம் இருக்கணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆளை பத்தி விசாரிக்கும் போது எனக்கு தெரிய வந்தது, இதுக்கு முன்னாடி 7 பெண்களை வந்து ஏமாத்திருக்கான் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம நிருபர்கிட்ட. போலீஸ்லயும் இதை பத்தி புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப அழுத்தம் அதிகமானதுக்கு அப்புறம் கைது பண்ணியிருக்காங்க. இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, பொள்ளாச்சின்னு போற இடத்துலலாம் கூவிட்டு இருப்பாரு முதல்வர். இப்போ வந்து இந்த அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி அப்படின்னு சொல்லி பதிவெல்லாம் போட்டிருக்காரு. டம்மி அப்பா வந்து இதுலயாவது நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. நிச்சயமா கண்டிப்பா இதில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த குற்றங்கள் அப்படின்னு வரும்போது எந்த கட்சியுமே சளைச்சது இல்லைன்னு அப்படிங்கிற இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. தமிழிசை சவுந்தரராஜன் இன்னும் வந்து நம்பிக்கையோட இருக்காங்க. மாநில தலைவர் பதவி கிடைக்கும்னா அந்த நம்பிக்கைலாம் அவங்களுக்கு இன்னும் இருக்கான்னு, இல்ல வெற்றிகரமான தோல்வி கிடைக்கும்னா அது அவங்களுடைய செயல்பாடை பொறுத்தது, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தவேகாவுடைய தலைவர் தம்பி விஜய் அவர் தான் வந்து கூட்டணியை பத்தி முடிவெடுப்பாரு. கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆமா, பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அவர் இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. அவர் இன்னும் முடிவெடுக்கலன்னு நினைக்கிறேன். காத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நாங்களும் ஒரு கூட்டணி வச்சிருக்கோம், எங்க பக்கம் வாங்கங்கிற மாதிரி தான் அவங்க பேச்சு இருந்தது. பட் தாவேக்கால இருந்து சிடிஆர் நிர்மல்குமார் இது வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரி 2 பேரோடையும் எப்பவுமே கூட்டணி கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, எப்பவுமே வேற சொல்லிட்டாரு. அது எல்லாரும் சொல்றது தானே. ஆனா வந்து இப்போதைக்கு இல்லைங்கிற மாதிரி தான். அவர் இதுக்கு முன்னாடி பாஜக இருந்தார்ல, அவர் பாஜக தான்
வந்தாரு, அதனால அக்காவை பத்தி தெரிஞ்சிருக்கும். அதிமுக இருந்திருக்காரு, 2 கட்சியும் தான் இப்ப கூட்டணி வச்சிருக்காங்க. அவர் கொள்கை எதிரி கூட்டத்துல இருந்தவர் இப்ப நண்பர் ஆகும் போது அப்ப நாளைக்கு அந்த எதிரி கூட்டமே நண்பர் ஆக கூடாதா? அரசியல்ல என்ன வேணா நடக்கலாம், ஆனா இந்த வாட்டி 2026 இல்ல அப்படின்னா தாவேகா தரப்புல வந்து இருக்கிறாங்க. சரி, விஜய் வந்து பேசிட்டு இருந்தோம்ல, அவர் வந்து நேற்று பதிவெல்லாம் போட்டிருந்தாரு. அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலையினால் யாருமே அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியாது. சிங்கள இராணுவமும் ராஜபக்ஷ அரசும் வந்து நம்ம தமிழர்களை அங்கே கொன்று குவிச்சாங்க, ஒரு இனப்படுகொலை தான் செஞ்சாங்க. அதை ஒட்டி நேற்று நிறைய நினைவேந்தல்கள் கூட்டம் நடந்தது. நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து கோவையில் நினைவேந்தல் கூட்டத்தில் பேசியிருந்தாரு. அதே மாதிரி இங்கே சென்னையில் விசிகா தலைவர் திருமாவளவன் வந்து நடத்தியிருந்தாரு. இன்னொரு கூட்டத்தில் வைகோ கூட பேசியிருந்தாரு. வைகோ பேசுனதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எம்ஜிஆரும் இந்திரா காந்தியும் இருந்திருந்தாங்கன்னா இப்ப தமிழீழம் மலர்ந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அவங்க காலகட்டத்துல இருந்தாங்க, இப்ப இருந்திருந்தாங்கன்னா அதெல்லாம் நடந்திருக்கும். இப்ப மோடி வந்து 2 தடவை போனாரு, பேசல, அவர் துரோகம் பண்ணிட்டாரு தமிழ் மக்களுக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி பெரிய அரசியலே இருக்கு. அவர் எம்ஜிஆர் இந்திரா காந்தின்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி வந்தாரு, இங்க முதலமைச்சராக கருணாநிதி இருந்தாரு. இவங்க எல்லாரையுமே வந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி கொண்டு வர மாதிரி இருக்கு அவருடைய இது. பாஜக ஆளாத மாநிலங்கள் உடைய முதல்வர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்காரு. எழுதிட்டாரு. என்ன 2 நாளா கடிதம் எழுதலையேன்னு பார்த்தேன், இன்னைக்கு எழுதிட்டாரா? ஆமா, கொஞ்சம் ஆபரேஷன் சிந்தூர் அது இதெல்லாம் இருந்ததுனால கடிதம் எழுதலை, நிறுத்தி வச்சிருந்தாரு. இப்ப திரும்ப எழுதியிருக்காரு. அதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, ஆளுநருக்கு சமீபத்துல கூட்டு வச்சு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தது. சும்மா மசோதாக்கள் மேல நீங்க இஷ்டத்துக்கு உட்காந்துட்டு இருக்க முடியாது, 90 நாட்களுக்குள்ள நீங்க அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்களே 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்ததாக அறிவிக்கிறோம்லாம் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஆளுநருக்கு மட்டும் கிடையாது, குடியரசுத் தலைவருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் தரப்புல இருந்து விளக்கம் கேட்டிருந்தாங்க. எப்படி நீங்க வந்து இந்த தீர்ப்பை கொடுக்கலாம், இதுக்கு வந்து அரசியலமைப்புல இடம் இருக்கா அப்படின்னு ஒரு 14 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. சோ இதை வந்து மத்திய அரசினுடைய அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவர் கேட்கிறாரு. மத்திய அரசு மாநிலங்களுடைய அந்த ஜனநாயக உரிமையை பறிக்கவும் அரசியலமைப்பை சிதைக்கவும் நினைக்குது, அதனால நம்ம எல்லாரும் ஒன்றாக திரண்டு இதை எதிர்த்து நம்ம ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பாஜக மாநிலங்களுடைய முதல்வர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்காரு. ஓகே, கடிதம் எழுதியிருக்காரு. இன்னொன்னு, தமிழ்நாட்டு மக்கள் பேர்ல பில் எழுத போறாருலாம் பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கடிதம் எழுதின பில்லா, ஸ்டாம்ப் டியூட்டி வாங்கின பில்லா? அந்த பில்லு இல்ல, கரண்ட் பில்லு. கரண்ட் பில்லு ஏற்கனவே வந்து 2022, 23, 24 ஜூலைல எல்லாம் வந்து ஏத்துனாங்க. இந்த ஆண்டு ஜூலைலையும் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வந்து ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு. போன வருஷம் வந்து 4.8% உயர்த்தினாங்கல்ல, இந்த வருஷம் வந்து 3ல இருந்து 3.6% வரையும் உயர்த்தலாம். அப்பதான் நம்ம வந்து கடன்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்க முடியும், சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பரிந்துரையில சொல்லியிருக்காங்க. ஆமா, இதை பார்த்துட்டு தமிழ்நாடு அரசு இப்ப ஏத்துவாங்களா? பக்கத்துலயே தேர்தல் வருது, ஏத்துவாங்க எப்படி அப்படின்னு ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கான். ஆனா ஒவ்வொரு வருஷமும் மத்திய அரசு கை காட்டுறாங்க, அவங்க வந்து அவங்கதான் ஏத்த சொல்றாங்க, அப்பதான் எங்களுக்கு கடன் அந்த உதவிகள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல்வேறு நிபந்தனைகள் வச்சிருக்காங்க சொல்றாங்க. ஏத்திட்டு கை காட்டுவாங்களா? அதானே, கை காட்டி ஏத்திடுவீங்களா நீங்க? அப்ப போன தடவை மட்டும் ஏத்துனீங்க அப்படின்னு கேள்வி வரும். அப்ப நீங்க உங்க நிர்வாகத்தை சரியா பண்ணீங்கன்னா இந்த கடன் இழப்புகள்லாம் இல்லாம இருக்கும். சோ அதை வச்சு நீங்க வந்து சமாளிச்சிடலாம, ஏன் மத்திய அரசினுடைய அந்த பிரஷருக்கு போறீங்க? ஆமா, இப்ப வந்து என்னன்னா, இப்ப 3% சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால இப்ப ஏத்துவாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அடுத்த வருஷம் ஒரு 4% சொன்னாங்கன்னா மொத்தமா 10% ஏத்திக்கலாம் அப்படின்னு அப்படி ஒரு கணக்கு வேற போட்டுக்கிட்டு இருக்காங்களா? கணக்கு போட்டு ஆமா வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. சரி, இந்த வருமானம் இழப்பு அதை பத்தி எல்லாம் சொன்னீங்க. அதுல வந்து டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி டாஸ்மாக் மேல ரைடெல்லாம் நடத்தினாங்க அமலாக்கத்துறை. இப்போ வந்து அந்த 10 ரூபா வாங்கின இது டாக்குமெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் சிக்கியிருக்கான். அதெல்லாம் வேகமா வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்களாம் அமலாக்கத்துறை அதிகாரிகள். சீக்கிரமே இந்த வழக்கை வந்து வேகமா நடத்தி முடிச்சிடணுங்கிறதுல அமலாக்கத்துறை வந்து ரொம்ப இதா இருக்காங்க. குறிப்பா துணை முதல்வரை நோக்கிதான் வந்து அமலாக்கத்துறை ஏவர அந்த ஈட்டி பாயுது அப்படின்னு சொல்றாங்க. நடவடிக்கைகள் எல்லாம் என்ன அப்படிங்கறத தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடன், அவருக்கு வந்து புரோஸ்டேட் வகை கேன்சர் ஏற்பட்டிருக்குதா அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்ல இப்ப வெளியாயிருக்கு. பல பேரும் அவர் வந்து குணமாய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே தான் வந்து ட்ரம்ப்பும் வந்து இந்த செய்தி கேட்டோன்னே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவர் சீக்கிரமே ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஆமாம், அவருக்கு என்ன சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிற அந்த நடவடிக்கைகளில் அரசாங்கமும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆமாம், அவர் மீண்டு வரணும்.
இன்னொரு பக்கம் என்னன்னா ட்ரம்ப் வந்து புத்தினோட பேசி தொலைபேசி மூலமா பேசி இந்த உக்ரைன் போரை பத்தி பேச போறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இதுக்கிடையில அவர் வந்து நம்ம சொந்த நாட்டுக்கு பணம் அனுப்பணும்னா 5% வரி அப்படின்லாம் வேற சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியர்கள் அங்க இருந்து இங்க பணம் அனுப்புறதுல கூட ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டு இதன் மூலமா கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 இருந்து 1200 கோடி அளவுக்கு இந்த இந்தியாவுக்கு வர வேண்டிய பணம் வந்து குறையும். நிறைய பேர் வந்து பணம் அனுப்புறதுக்கு யோசிப்பாங்க, இல்லாட்டி ஒரு சில நேரங்கள்ல மட்டும் தேவையான போது மட்டும் அனுப்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. ஆமா. இன்னொரு பக்கம் போப் லியோ 14 அவர் வந்து தன்னுடைய அந்த பொறுப்பை வந்து ஏத்துக்கிட்டாரு. நேற்று வேட்டிங்கன்ல நடந்த அந்த நிகழ்ச்சியில. ஸோ முக்கியமான தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க. உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி வந்திருந்தாரு. அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர் வந்திருந்தாரு. ஒரு மிக முக்கியமான கவனிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியா இருந்துச்சு. ஸோ அதுல இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தல் அவர் மேற்கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற பொருளாதார சிஸ்டத்தையும் வந்து அவர் விமர்சிச்சிருக்காரு. இந்த இயற்கை வளங்களை எல்லாம் அதிகமாக சுரண்டி ஒரு சிலர் மட்டும் எடுத்துக்கிறாங்க, இது தவறான முறை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்காரு. டேட் சொல்றாராம், என்ன மாதிரி நீயும் லைஃப்ல கஷ்டப்படக்கூடாது. ஆஃப்டர் 15 minutes டேட் திரும்பி சொல்றாரு, வாழ்க்கையில கஷ்டப்பட்டாதான்டா முன்னுக்கு வர முடியும். சன் நல்லா பேசுற டேடி நீ. ஓடி ஓடி பணத்தை சம்பாதித்த பிறகு திரும்பி பார்த்தா எங்கடா இங்க இருந்த என் வாழ்க்கையை காணும் அப்படின்றாங்க. அக்னி நட்சத்திரம் என் ஆட்டத்துல அவன் எதுக்கு வந்து சீனை போடுறான்? யாரு? அவன்தான் மழை. ஆமா, பல மாவட்டங்களையும் இன்னைக்கு பயங்கர மழை. இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன், 7வது முறையாக ட்ரம்ப் பேட்டி. ஆமான்னு ஒத்துக்கிற வரைக்கும் விடமாட்டார் போல, மறுபடியும் போரை உருவாக்கி இப்ப யார் நிறுத்துறாங்கன்னு பாக்கலாம்னு சொன்னாலும் சொல்லுவார் போல இருக்கே அப்படின்றாங்க. விருது யாருக்கு கொடுக்குறோம்? விருது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கிட்ட 2 வாட்டி கேள்வி கேட்டிருக்காரு ராகுல் காந்தி. 3வது வாட்டியும் கேட்பாருன்னு தான் தெரியுது. ஆமா, 3 தடவை கேட்டுக்கிட்டே இருக்காரு, விடாமாட்டேன், எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். ஆமா, தி நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படிங்கிறாரு ராகுல் காந்தி. ஆமா, அதனால வந்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு 3வது தடவை நம்மளே வந்து சொல்லுங்கன்னு சேர்த்து கொடுத்து 2 பேருக்கும் கொடுத்துடலாம். ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்கு, மத்திய அரசை நோக்கி கேட்டிருக்காங்க, பட் எதுக்குமே தெளிவான பதில் வரல. இந்த விஷயத்துல ராகுல் காந்திக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கிற விருதை கொடுத்துட்டு கிளம்புவோம். சொல்றாங்களான்னு பார்ப்போம். ஓகே, நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அமானுஷ்ய மர்ம கதைகளின் சூப்பர் ஸ்டார் இந்திரா சௌந்தரராஜன் போகர் சித்தரை பின்னணியாக வைத்து அவர் எழுதிய சூப்பர் டூப்பர் ஹிட் நாவல் இறையுதிர் காடு இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் பிகடன் பிளேயில். இப்போவே பிகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பிளே ஐகானை கிளிக் பண்ணி இறையுதிர் காடு கேளுங்க.